வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளோட யூடியூப் சேனலோட நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி கிராமத்திலிருந்து வர மக்களுக்காக தான் நாம் உருவாக்கியிருக்கிறோம். பங்குச்சந்தையை பற்றின விஷயங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிதாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நானுமே கிராமத்திலிருந்து வந்தவன் தான். ஸோ என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டு யாருமே பங்குச்சந்தையில் இருந்தது கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாரோட ஜெனரேஷனும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உள்ளதை உள்ளபடியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களே. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போவோம். என்ன அப்படின்னா, இந்த பங்குச்சந்தையில் என்ன தான் நடக்குது, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லோரும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப தெளிவாகவே யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பங்குச்சந்தையில் 90 to 95% மக்கள் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 5 to 10% மக்கள் தான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லாஸ் பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னா, இன்வெஸ்டார் கிடையாது, மேக்ஸிமம் இன்வெஸ்டார் கிடையாது, ட்ரேடர் தான் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரேடரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க தான். குறிப்பாக இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் பையிங் பண்ணால் ப்ராஃபிட்டே வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். எப்படி வரும் அப்படின்னாக்கா, சரியான ட்ரேடுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும், சரியான மொமெண்டத்துக்காக ட்ரேட் பண்ணணும். அந்த இன்ட்ராடேவிலே 2 விஷயம் இருக்குது நண்பர்களே. நீங்கள் ஸ்கேல்பரா இல்லை இன்ட்ராடே ட்ரேடரா. இன்ட்ராடே ட்ரேடர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, மார்னிங்கில் ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்து ப்ராஃபிட்டோ லாஸோ க்ளோஸ் பண்ணுறவங்க இன்ட்ராடே ட்ரேடர். ஸ்கேல்பர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அவங்க எடுக்கிற ட்ரேடை சில மணித்துளிகள் கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்க, சில நிமிடங்கள் கூட வச்சுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ ஈஸியாக புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பரால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணால் அவங்களால பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களால கேபிட்டலை லாஸ் பண்ணாமல் அவங்க இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மார்க்கெட் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய கேபிட்டல் வச்சுட்ருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஸ்கேல்பிங்கில் உங்களால் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கேண்டிலுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேண்டிலுக்கும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, லாஸை புக் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நிறைய எடுப்பாங்க, நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் நிறைய எடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. அதனால தான் ஆப்ஷன் பையர்ஸ் இன்றைக்கி பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நாம் என்ன தான் பண்ணணும்? இன்றைக்கோட மார்க்கெட் எடுத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 48,599, 48,600ன்னு வச்சுக்கோங்க. 9:15 மணிக்கு மார்க்கெட்டு 48,600 ஓப்பன் ஆகி 9:15 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் மார்க்கெட் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 6.25 மணி நேரம் 6.5 மணி நேரம் மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்குது. ஒரு பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட் கூட கிடையாது. ஓகேங்களா, ஒரு 100 பாயிண்ட் கூட இன்றைக்கி கிடையாது. அந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேட் எடுத்து நீங்கள் எங்கே ப்ராஃபிட் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் சரியான மொமெண்ட்டுக்காக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு யாரால், எத்தனை பேரால் வெயிட் பண்ண முடியும்? கண்டிப்பாக என்னால் கூட முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டு 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், நீங்கள் நம்ம ஒரு 2,000 சம்பாதிக்கணும், ஒரு 5,000 சம்பாதிக்கணும், 10,000 சம்பாதிக்கணும் தான் மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது ஸோ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்காமல் உட்காந்துருக்க முடியும்? ஸோ இங்கே எடுத்தால் அங்கே போய்டும், அங்கே எடுத்தால் இங்கே வந்துடும். எதையாவது ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுத்து அதை என்ன பண்ணுவோம், லாஸில் ரன்னாக விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் தான் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சரியான மொமெண்டத்துக்காக நாம் வெயிட் பண்ணவே மாட்டோம். இன்றைக்கி ஆப்ஷன் பையருக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரேடு அப்படின்னா எத்தனை மணிக்கு நமக்கு கிடச்சிது அப்படின்னா 12:10க்கு தான் ட்ரேட் கிடச்சிது. எத்தனை ஆப்ஷன் பையர் 12:10 வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க? கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். புட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா, புட் ஆப்ஷன்ஸோட ட்ரேடு எத்தனை மணிக்கு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1:25க்கு தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் இல்லாமல் 188 பாயிண்ட் இறக்கி முடிச்சிட்டோம். அப்போது மார்க்கெட்டு 9:15 மணிலேருந்து ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி சிறுக ஏறின பாயிண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் 188 பாயிண்ட் அடித்து காலி பண்ணிட்டான். ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு போய் அந்த ஐயில் எடுத்து மாட்டிப்பாங்க. ஸோ அந்த அடுத்த ஒரு கேண்டில்லே கிட்டத்தட்ட
அவர் 100 குவான்டிட்டி எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட 18,000 20,000 வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஆப்ஷன் பையருக்கு நடக்க வேண்டியது. ஆப்ஷன் செல்லர் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நாம் கொடுக்குற ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டைம் பேஸ்டு என்ட்ரி, டே பேஸ்டு என்ட்ரி தான். ஸோ நீங்கள் சார்ட்டை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், மார்க்கெட் எங்கே போகுது எங்கே வருதுன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது அவங்க மார்னிங்கில் எழுந்த உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 5 to 10 மினிட்ஸ் பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்துடுறாங்க அப்படின்னா அவ்வளோதான். அது ப்ராஃபிட் போனாலும் லாஸ் போனாலும் அவங்ககிட்ட அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு பணம் இருக்காது. எடுத்து வச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அது ப்ராஃபிட் எப்படி வரும்னு கேட்டால் நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் ராகுல் டிராவிட் அடிக்கிற ரன்னு மாதிரி தான், ஸ்லோவாக வரும். அது ஒன்று ஒன்றா வர மாதிரி ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும் ப்ராஃபிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து அவங்க பேனிக்கே ஆக மாட்டாங்க. லாஸ் வந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஸோ அவங்க அதை பார்த்து பேனிக் ஆக மாட்டாங்க, எமோஷன் ஆக மாட்டாங்க, பொசிஷன் சைஸ் அதிகமாக எடுக்க முடியாது, அவங்க கையில் பணம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எண்ட் ஆஃப் த டேவில் இன்றைக்கி இருந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லா நண்பர்களுமே நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின எல்லா நண்பர்களுமே 5,000 ரூபாய் மினிமம் இன்றைக்கி எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்காங்க. அப்படின்னா அந்த 5,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறது அவங்ககிட்ட எவ்வளோ சார் கேபிட்டல் இருக்குது? 1,50,000 ரூபாயிலேருந்து 3,00,000 ரூபா வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இன்றைக்கி எல்லாருமே அந்த 1,50,000 ரூபாய் தான் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கிற 1,50,000 ரூபாய் அவங்க நாளைக்கு டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு 5,000 ரூபா அவங்களால ஈஸியாக எடுக்க முடியுது. மார்க்கெட்டை உட்காந்து பார்க்குறதே கிடையாது, பிபி ஏற்றிக்கிறதே கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ண வரமா, பணம் சம்பாதிக்க வரமா? நிறைய நண்பர்கள் வந்து இந்த வெட்டி விதண்டாவாதத்துக்கு பேசுகிறதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னால் கூட விவாத மேடையில் உட்காந்து பேசணும்னா என்னால் கூட பேச முடியும். எப்படின்னா, நம்ம யூடியூப்பில் நிறைய ட்ரோலர் இருக்காங்க, பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்பாங்க, சார் ஆப்ஷன் பையர்ஸ் நாங்கள் இல்லைனா ஆப்ஷன் செல்லர்ஸால் எப்படி சார் ட்ரேட் பண்ண முடியும்? ஆப்ஷன் செல்லர்ஸ் நாங்கள் இல்லைனா ஆப்ஷன் பையர்ஸால் எப்படி சார் ட்ரேட் பண்ண முடியும்? தயவு செஞ்சு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். இந்த கடலில் நம்ம ஒரு குண்டூசி, ஒரு துளி கூட கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஎஸ் டிஏஎஸ் தான் ஆப்ஷன் செல்லர். நம்மலாம் கிடையாது. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏயும் டிஏஎஸ் தான் ஆப்ஷன் செல்லர். மீது எல்லா ரீட்டைல் பீப்புளுமே ஆப்ஷன் பையர்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் இருக்கிற ஃபண்டுக்கு எட்ஜாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொசிஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு உட்காந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ நாமளாம் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஓடி போய் நம்மகிட்ட இருக்கிற 5,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு அவுட் ஆஃப் த மணியில் வாங்குறது, 10 ரூபா 20 ரூபா ப்ரீமியத்தை வாங்குறது, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு என்றைக்கோ ஒரு நாள் குத்துமதிப்பாக ஒரு ப்ராஃபிட்டை பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிற எல்லா நாளுமே நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட உங்களால் 2,000 ரூபாயிலேருந்து 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் 2,500 ரூபா வரைக்கும் உங்களால் ஃபார் டேவில் எடுக்க முடியும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை முறையாக கற்றுக்கிட்டு முறையாக ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எப்படின்னா டைரெக்ஷனல், நான் டைரெக்ஷனல் அப்படிங்கிறது. டைரெக்ஷனல் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக தான் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுறது. இல்லை மார்க்கெட் இங்கேருந்து மேலேருந்து கீழே தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுறது. அப்போ அவ்வளோ டைரெக்ஷன் எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஆப்ஷன் பையிங்கே பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் என்ன டைரெக்ஷன் கொடுக்குது? இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதே 100 பாயிண்ட் ஃப்ளாட்டாக எடுத்து க்ளோஸ் பண்ணுறான். அப்போ இதில் எங்கே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான் ஒரு 75 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% நாட்கள் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். டெய்லி 200 பாயிண்ட் ஏறிக்கிட்டே போச்சுன்னா இத்தனை நாள் 1,00,000 பாயிண்ட்டை தாண்டி பேங்க் நிஃப்டி போயிருக்கும். நிஃப்டி வந்து 50,000 தாண்டி போயிருக்கும். அப்படியெல்லாம் போகாது. மார்க்கெட்டு ஸ்லோவாக ஏறும், வேகமாக கீழே விழும், ஸ்லோவாக ஏறும், வேகமாக கீழே விழும். இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஏறி இறங்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம சரியான இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அது நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் பீப்புளால் சத்தியமாக பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே எஃப்ஐடிஎஸ் என்ன வேலை பார்க்கணும் அதே வேலையை நம்ம கையில் இருக்கிற கேபிட்டல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லிங் பண்ணி பழகணும். அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் போகாது. நீங்கள் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நம்மளோட கேபிட்டலை இந்த மார்க்கெட்டில் நாம் தொலைக்க மாட்டோம். ஸோ அப்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கேபிட்டல்னால் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 1,50,000 ரூபாயாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வீக்லி உங்களால் ஒரு 7,500 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 5,000 ரூபா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் 1,50,000 ரூபா கேபிட்டலுக்கு. அப்போ 1,50,000 ரூபா கேபிட்டலுக்கு ஒரு வாரத்துக்கு 5,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா 4 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா ப்ராஃபிட்டு. ஒரு வாரம் நமக்கு லாஸே ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 15,000 ரூபா ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. கடைசி வாரம் லாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 5,000 ரூபா லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபா நெட்டாக நிற்குது. ஸோ 1,50,000 ரூபா கேபிட்டலுக்கு மாதம் 10,000 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவீங்க, ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. சார்ஜஸ் டேக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபா போனாலும் 1,00,000 ரூபா ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. அப்போ 1,50,000 ரூபா கேபிட்டலுக்கு 1,00,000 ரூபா ரிட்டர்ன் அப்படின்னா எத்தனை பர்சன்ட்? கிட்டத்தட்ட 70 to 80% ரிட்டர்ன்ஸ். இந்த மாதிரி பணத்தை உங்களால் எங்கே எடுத்துகிட்டு போய் போட்டால் உங்களால் வளர்க்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு 5,000 ரூபாலாம் பத்தாது, எனக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நிறைய கேபிட்டலை உள்ளே கொண்டு வரணும். தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. லட்சக்கணக்கில் கேபிட்டல் கொண்டு வந்து ரெகுலராக 1000 கணக்கில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்களா? எங்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாதுங்க,
நான் 1000 எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் விட்டுட்டு கடைசியாக உட்காந்து கணக்கு பார்க்குறப்போ லட்சக்கணக்கில் நான் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அது யார் நீங்கள்? ஆப்ஷன் பையரா, ஆப்ஷன் செல்லரா? அதோட ஒரு தெளிவான விஷயத்தை இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது புது ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் மாதம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்களோ லாஸ் பண்ணிங்களோ எல்லாத்தையுமே வந்து தூக்கி மூட்டை கட்டி ஓரம் போடுங்க. கிட்டத்தட்ட நம்ம பரோட்டா சூரியோட காமெடி மாதிரி தான். எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து கோடு போடுங்க. அந்த லாஸையோ ப்ராஃபிட்டையோ தூக்கி மண்டையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே எமோஷனோட ட்ரேட் பண்ணுவீங்க, திரும்பவும் லாஸ் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே ஹெட்வெயிட்டோட ஓவர் கான்ஃபிடென்ட்டோடவே ட்ரேட் பண்ணுவீங்க, அகைன் லாஸ் பண்ணுவீங்க. சச்சின் டெண்டுல்கர் என்ன தான் நேற்று 100 ரன் அடிச்சிருந்தாலும் இன்றைக்கி மேட்சின் ஸ்டார்ட் ஆகிறப்போ 0ல் இருந்து தான் அவர் ஆரம்பிப்பார். அந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயர் எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிள் இயராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடிங் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையரோ ஆப்ஷன் செல்லரோ என்ன ட்ரேட் எடுத்தீங்க, அது எதுக்காக எடுத்தீங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிங்க, உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆச்சா, ஸ்டாப் லாஸ் ரீச் ஆச்சா, ஸோ எதனால் ரீச் ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் கிளியரான பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னலில் இருக்கணும். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் அந்த ட்ரேடிங் ஜேர்னலை ரிவ்யூ பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த மாதம் என்ன தப்பு பண்ணோம், நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், நம்ம போயிட்டு இருக்கிற திசை சரியான திசை தானே அப்படின்னு தெரியும். ஸோ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமா லாஸ் பண்ணுறோமா அந்த பங்கு சந்தையில் அப்படிங்கிறத சரியான ஒரு குறிப்பு நம்ம வச்சுருந்தால் மட்டும்தான் நம்மளால் சரியான பயணத்தை நோக்கி போக முடியும். நண்பர்களே, நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தான், நம்மளோட யூடியூப் சேனல் தவிர வேறு யாருமே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கன்னு அழுத்த திருத்தமாக யாரும் சொல்கிறது கிடையாது. நம்ம மட்டும் தான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் அடிப்பட்டு உதப்பட்டு உடம்பு அந்தளவுக்கு நமக்கு ரணகலமாக ஆகி போயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின எல்லா நண்பர்களுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த வாரம் சனி ஞாயிறு தான் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன். ஏன் அப்படின்னா அவருக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. எடுத்து ஹோல்டிங் வச்சுட்டு உட்காந்துருக்கிறது, மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே வருமானு பார்த்துட்டு உட்காந்துருக்குது, ஆல்ரெடி 40,000 லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குன்றது இல்லாமல் டீசெண்டாக அவரோட கேபிட்டலுக்கு அவர் டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் அவர் எடுத்துட்டார். ஸோ இந்த வாரம் நான் நிம்மதியாக தூங்க போகிறோம் அப்படிங்கிறார். நிறைய நண்பர்களுக்கு நம்மளோட கோர்சஸ் வாங்கின நண்பர்கள் தான் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் நம்ம திரும்ப கோர்சஸை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை தெரியாது அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி நம்மகிட்ட கற்றுக்கணும், என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு ஸோ அந்த கோர்சஸை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை என்னோடய ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட ஜிமெயில் ஐடியை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார வந்து சேர நண்பர்களே. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் வாங்கி பயனடைங்க. எதையுமே கற்றுக்கிறதுக்காக நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டு ஒரு 5000 ருபீஸ் நான் செலவு பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட நிறைய பீஸை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொருத்தருமே நீங்கள் நம்ம ஒரு கோர்சஸை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் பல லட்சங்களை இழந்து அதில் கற்றுக்கிட்ட நாலேஜை தான் கற்றுக்கிட்ட அனுபவத்தை தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 5000 நான் செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் 5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டில் விடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நண்பர்களே, நம்மக்கிட்ட கோர்சஸ் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோட அக்சஸும் லைஃப் டைம் அக்சஸ் தான். நம்மளோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நேமில் நிறைய ஃபேக் டெலகிராம் சேனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வீடியோஸை எடுத்து போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுட்ருக்கல. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் நாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்ருக்கோம். அதர்வைஸ் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல் டெலகிராம் சேனல் அப்படிங்கிறது காமனான டெலகிராம் சேனல், ஒரே ஒரு டெலகிராம் சேனல் தான் வச்சுட்ருக்கோம். அந்த டெலகிராம் சேனலில் என்னோடய வீடியோஸு, நான் கொடுக்குற வாய்ஸ் மெசேஜ், நான் மார்க்கெட் பற்றின கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபேக் டெலகிராம் சேனல்லையோ ஃபேக் வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நான் எப்பயுமே பொறுப்பேற்க மாட்டேன். ஸோ நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரை ரொம்ப வெளிப்படையாக தான் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். நிறைய நண்பர்கள் ஏமாத்துகிற நண்பர்கள் யாருமே அவங்களுடைய ஓன் கான்டாக்ட் நம்பரை கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட ஜிபே நம்பரும் அதே நம்பர் தான், என்னோடய பர்சனல் கான்டாக்ட் நம்பரும் அதே நம்பர் தான்.
ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ வெளிப்படையாக நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் வாங்கி பயனடைங்க. தேவையில்லாமல் இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆப்ஷன் செல்லிங் ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 2லேருந்து 3 லட்ச ரூபா கேபிட்டல் டீசெண்டாக வச்சுட்டு இருக்கிறவங்க வாரம் 10லேருந்து 15,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்க முடியுது. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் அந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களான்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுவீங்க, மொத்த ப்ராஃபிட்டை சேர்த்து ஒரே நாள் எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் தேவையில்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர பணத்தை ஆப்ஷன் பையிங் சொல்லிட்டு லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒன்று ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். அப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் போயிடுங்க. ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டு அது எப்போ ரிட்டர்ன்ஸ் வருதோ அப்போ நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியில் போங்க நண்பர்களே. பங்குச்சந்தை அப்படிங்கிறது கடல் மாதிரி, நீங்கள் எவ்வளோ கொட்டினாலும் என்ன அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கடலில் கரைச்ச பெருங்காயம் போல தான் நம்ம போடுற பணம் பங்குச்சந்தைக்கு ஒரு எல்லளவு கூட கிடையாது நண்பர்களே. ஸோ அதனால் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.